இன்னைக்கு மகா கந்த சஷ்டியோட 5வது நாள். நாளைக்கு 6வது நாள். நாளைக்கு தான் சூரசம்ஹாரம் பண்ண நாள். இத்தனை நாள் விரதம் இல்லாதவங்க நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கலாம். நாளைக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா, மார்னிங் இருந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபாஸ்டிங் இருந்து ஈவினிங் 4 மணிக்கு மேலே 4 to 5 o'clock சூரசம்ஹாரம் நடக்கும். நீங்கள் திருச்செந்தூர் டைமிங் ஃபாலோ பண்ணலாம். டிவியில் லைவ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும், ஹெட் பாத் பண்ணணும். தலைக்கு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாக்கோலம் போட்டிருப்பீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு மாக்கோலம் மேலே தானே விளக்கு ஏற்றணும். ஸோ அந்த மாக்கோலம் எல்லாம் நீங்கள் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக மாக்கோலம் போட்டு அதுக்கு மேலே தான் விளக்கு ஷட்கோண வடிவத்தில் மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே விளக்கேற்றணும். வா என்ற எழுத்து மேலே விளக்கேற்றணும். ஸோ 6 விளக்கேற்றணும். நாளைக்கு மார்னிங்கும் 6 விளக்கேற்றணும், ஈவினிங் கூட 6 விளக்கேற்றணும். காலையில் நீங்கள் வெறும் பால் கூட வச்சு நைவேத்தியம் படைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஈவினிங் தயிர் சாதம் செஞ்சு படைக்கணும். சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் முருகன் உக்ரமாக இருப்பார். ஸோ அந்த உக்ரத்தை தணிக்க தான் நம்ம தயிர் சாதம் வச்சு படைக்கிறோம். சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் பிரசாதமாக செஞ்சு கூட நீங்கள் படைக்கலாம். நாளைக்கு காலையிலேருந்து விரதம் இருக்கிறவங்க மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருந்துட்டு அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் அந்த நம்ம பிரசாதமாக செஞ்ச தயிர் சாதம் சாப்பிட்டுடலாம். இப்போது 6 நாளாக விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக 7வது நாளும் விரதம் இருக்கணும். கண்டிப்பாக தயிர் சாதம் வச்சு படைக்கணும்னு கிடையாது. தயிர் சாதம் வச்சு பூஜை பண்ணால் இன்னும் விசேஷம். மறக்காமல் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.